ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது நெட் ஹவுஸிலிருந்து நேரு மற்றும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த டியூட்டரின் மூலமாக நான் உங்களுக்கு இன்று செய்து காட்டவிருப்பது என்னவென்றால், ட்ரீம் வீவர் என்னும் சாஃப்ட்வேரில் நேம் ஆங்கர் என்னும் டூலை எவ்வாறு பயன்படுத்துவது, அது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி விளக்கமாக இந்த டியூட்டரின் மூலம் உங்களுக்கு செய்து காட்டவிருக்கின்றேன். ஓகே, நாங்கள் இப்பொழுது ட்ரீம் வீவரின் ஓப்பன் செய்துவிட்டோம். நான் ஒரு பேஜ் ஒன்றில் தற்சமயமாக இந்த பாடல்களை போட்டு ஒரு பேஜ் ஒன்றை கிரியேட் செய்துள்ளேன். இதில் எவ்வாறு நேம் அண்ட் டூலை பயன்படுத்தி மிக இலகுவாக எவ்வாறு பாடலுக்கு செல்வது என்பதை பற்றி தான் காட்டவுள்ளேன். இந்த பேஜில் நான் உங்களுக்கு போட்டிருப்பது பாடல்களின் தலையங்கத்தை போட்டிருக்கின்றேன். அதாவது தலையங்கமாக 2012ஆம் ஆண்டு இயர் சாங்ஸ், 2010, 2008 and 1995. நீங்கள் ஏதேனும் தலையங்கத்துக்கு இவ்வாறு நேம் என்கரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நான் உதாரணத்துக்கு செய்து காட்டுவதற்காக இவ்வாறான ஒரு தலையங்கம் ஒன்றை எடுத்து போட்டிருக்கின்றேன். இதை நாங்கள் எமது உண்மையான இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் செய்தோமானால் இவ்வாறு தான் இருக்கும். அதாவது 2013ஆம் ஆண்டு பாடல்கள், 2012ஆம் ஆண்டு பாடல்கள் என்று கீழ் நோக்கி சென்றிருக்கும். எவ்வாறு நாங்கள் மிக இலகுவாக 1995ஆம் ஆண்டு பாடலை எவ்வளவு இலகுவாக நாங்கள் எடுப்போம் என்பதை பற்றித்தான் நேம் அண்ட் டூலை பயன்படுத்துகின்றோம். அதாவது நாங்கள் 1995ஆம் ஆண்டு பாடலுக்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் கீழ் நோக்கி உங்களை போய் செல்ல வேண்டும். அது சில சமயங்களில் நீங்கள் இதில் கூடுதலான பாடல்களை போட்டுக்கொண்டு வரும் பொழுது மிக நீண்ட நேரம் எடுக்கவும் செய்யும். ஸோ இந்த சமயத்தில் நாங்கள் எவ்வாறு நேம் அண்ட் டூலை பயன்படுத்தி எவ்வாறு மிக இலகுவாக கீழ் நோக்கி உள்ள பேஜுக்கு பக்கத்திற்கு செல்வது என்பதை பற்றி காட்ட உள்ளேன். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ட்ரீம் வீவருக்கு செல்கின்றோம். அதாவது இந்த ட்ரீம் வீவரில் நான் உங்களுக்கு செய்யவிருப்பது என்னவென்றால், நான் இங்கு வைத்திருக்கும் பாடல்களின் ஆண்டுகளை பயன்படுத்தி உங்களுக்கு செய்து காட்டவிருக்கின்றேன். முதலாவதாக நான் போட உள்ள பாடலின் ஆண்டு 2013ஆம் ஆண்டு. அதன் கீழ் 2012ஆம் ஆண்டு. அதன் கீழ் 2010ஆம் ஆண்டு. அதன் கீழ் 2008ஆம் ஆண்டு. அதன் கீழ் உள்ளது 1995ஆம் ஆண்டு. ஸோ 1995. நீங்கள் இந்த தரவரிசையை எவ்வாறு வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். பக்கத்திலாவது உங்களுக்கு விரும்பிய வகையில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நான் செய்து காட்டுவதற்காக இவ்வாறு ஒரு இதொன்றை போட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், 2013ஆம் ஆண்டு பாடலுக்கு நேம் என்கரை யூஸ் பண்ண போகின்றேன். நான் இந்த கர்சரை 2013ஆம் ஆண்டு பாடலின் முடிவில், அதாவது 2013 இயர் சாங்ஸ், எண்ட் ஆஃப் த 2000 இயர்ஸ் சாங்ஸில் கொண்டு கர்சரை விடுகின்றேன். அதன் பிறகு இன்சர்ட் என்னும் இடத்திற்கு சென்று அங்கு நேம் அன்கர் என்று இருக்கிறதை கிளிக் செய்ய வேண்டும். எங்களது கீபோர்டில் ஷார்ட்கட்டாக சிலருக்கு Ctrl+Alt+A என்பதை கீபோர்டின் மூலம் அழுத்துவதன் மூலம் நாங்கள் இலகுவாக இந்த இடத்துக்கு வரலாம். இப்பொழுது நான் இந்த இடத்தில் வைத்து கிளிக் செய்கின்றேன். இவ்வாறான ஒரு பேஜ் ஒன்று உருவாகும். ஆங்கர் நேம் என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நான் இதற்கு சொல்லுகின்றேன் இயர் 2013 என்று சொல்லுகின்றேன். சொல்லி முடிந்தவன் ஓகே அமர்த்துகின்றேன். நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், இங்கு ஒரு நங்கூரமான ஒரு ஐகன் ஒன்று வந்திருப்பதை காணுகின்றீர்கள். இதுதான் ஆங்கருக்குரிய பட்டன். அதே போன்று நான் அடுத்ததாக 2012ஆம் ஆண்டு பாடலுக்கு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இன்சர்ட் நேம் ஆங்கர். பிறகு நீங்கள் அதற்குரிய பேரொன்றை கொடுக்க வேண்டும். நான் இதற்கு கொடுக்கின்றேன் இயர் 2012. ஓகே, மீண்டும் அதன் பக்கத்தில் நங்கூரம் அடையாளம் வந்திருக்கின்றது.
அதே போன்று 2010 ஆண்டிற்கு கீபோர்டின் மூலம் நான் அழுத்துகின்றேன் Alt Ctrl A and இதற்கு நான் சொல்லுகின்றேன் year 2010 sorry. அடுத்ததாக நான் காட்டுகின்றேன் 2008 ஆண்டு பாடல்கள். மீண்டும் 1995 ஆண்டு பாடல்கள். இன்சர்ட் இன்னும் ஒரு முறை இன்சர்ட் நேம் anger year 1995 கிளிக் செய்து ஓகே செய்கின்றேன். இப்பொழுது நான் அனைத்து பக்கத்திற்குமான உரிய ஆங்கர் மார்க்குகளை நான் அனைத்து முக்கியமான ஆண்டுகளுக்குரிய ஆங்கர் மார்க்குகளை போட்டுவிட்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த ஆங்கர் மார்க் 2013 ஆண்டு என்ன ஆங்கர் மார்க்கை கிளிக் செய்யும் போது இந்த ப்ராப்பர்ட்டி பேஜில் அதற்கு என்ன ஆங்கருக்குரிய என்ன நேம் நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை இந்த ப்ராப்பர்ட்டி பேஜில் நான் பார்க்க முடியும். இந்த பேரை நான் இப்பொழுது காப்பி செய்கின்றேன். காப்பி செய்த பின்பு இந்த இடத்திலிருந்து இங்கே தான் கிளிக் செய்யும் போது இந்த பேஜுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது 2013 ஆண்டு செலக்ட் பண்ணுகின்றேன். இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் பேஜில் லிங்க் என்னும் இடத்தில் நாங்கள் எந்த நேமை நாங்கள் இந்த ஆங்கருக்கு கொடுத்தோமோ அதே நேமை நாங்கள் இங்கு பதிவு செய்ய வேண்டும். அதை நாங்கள் பதிவு செய்யும் போது நம்பர் சைனை முன்னுக்கு போட்டு பின்பக்கத்தில் நம்பர் சைனுக்கு பின்பக்கத்தில் நாங்கள் என்ன பேரை 2013 ஆண்டு சோங்குக்குரிய என்ன நேம் ஆங்கரை கொடுத்தோமோ அதை இங்கு நாங்கள் மீண்டும் டைப் செய்ய வேண்டும். நான் முன் காட்டியது போல் அதை நான் காப்பி பண்ணியிருந்தேன். இப்பொழுது நான் அதை கீபோர்டின் மூலம் பேஸ்ட் பண்ணுகின்றேன். year 2013 முன் நம்பர் சைன் அண்ட் தென் என்ன நேம் இந்த ஆங்கருக்கு நீங்கள் கொடுத்தீர்களோ அதே நேமை மீண்டும் அங்கு பதிவு செய்ய வேண்டும். year 2013 என்பதை நாங்கள் மீண்டும் இங்கு பதிவு செய்திருக்கின்றேன். year 2013 அவ்வாறு இப்பொழுது நான் காட்டுகின்றேன். 2012 ஆண்டை செலக்ட் செய்கின்றேன். மீண்டும் இங்கு சென்று எனக்கு தெரியும் நான் அதற்கு கொடுத்த பேர் வந்து year 2012. ஸோ முதலாவதாக நான் நம்பர் சைனை அழுத்துகின்றேன். பின்பு YEAR 2012 என்பதை நான் கொடுக்கும்போது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். இந்த நம்பர் சைன் இந்த நங்கூரத்துக்குரியது என்ன நாங்கள் நேம் கொடுத்தோமோ எப்பொழுது நாங்கள் இதை கிளிக் செய்கின்றோமோ இதில் என்ன நேமை நாங்கள் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கு கொடுக்கப்பட்டிருப்பது அது அந்த இடத்திற்கு உங்களது பேஜை கொண்டு சென்று விடும். நாங்கள் 2012 ஆண்டை முடித்தோம். இப்பொழுது 2010 ஆண்டுக்கு year 2010 என்று மீண்டும் கொடுத்திருக்கிறோம். அப்படியானால் இங்கு சென்று 2010 ஆண்டை செலக்ட் செய்து லிங்க் என்னும் இடத்தில் நம்பர் சைன் year 2010 என்று போடுகின்றோம். மீண்டும் 2008 ஆண்டுக்கு சென்று நம்பர் சைனை போட்டு year 2008 என்பதை போடுகின்றோம். ஞாபகம் வைத்திருங்கள், நீங்கள் இந்த ஆங்கர் மார்க்குக்கு என்ன நேம் கொடுத்தீர்களோ அதே நேமை சரியாக அங்கு 1995 ஆண்டு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் ஆங்கர் சைனை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த ஆங்கர் சைனுக்கு நான் கொடுத்திருப்பது year 1995. என்ன நேமை நீங்கள் கொடுக்கின்றீர்களோ ஆங்கர் மார்க்குக்கு அதே சரியான நேமை உங்கள் முதலாவது பேஜிலும் எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் அந்த இடத்திற்கு அந்த பேஜுக்குரிய ஹெடிங்குக்கு நீங்கள் அந்த நேமை சரியாக கொடுக்க வேண்டும். இல்லையானால் அது அந்த ஆங்கர் மார்க் என்னும் டூல் செயற்பட முடியாது. மீண்டும் நம்பர் சைன் year 1995 என்று கொடுத்து இப்பொழுது விடுகின்றேன். இப்பொழுது நான் என்னுடைய பேஜை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் செய்து பார்க்கின்றேன். ப்ரிவியூ இன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் இங்கு பார்ப்பீர்கள்
2013ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு, 1995ஆம் ஆண்டு நம்பர்கள் ஆண்டுகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் 2013ஆம் ஆண்டை பார்க்கிறீர்கள், முதலாவது பேஜாக முதலாவது பட்டிக்குள் 2013ஆம் ஆண்டு இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் கீழ்நோக்கி உங்களது மவுஸை கீழ்நோக்கி செல்கின்றீர்களோ பேஜை, அப்பொழுது நீங்கள் மேற்கொண்டு உரிய ஆண்டுகளுக்குரிய பாடல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு இங்கிருந்து நாங்கள் இப்பொழுது பாவிக்கின்றோம் என்றால், 2013ஆம் ஆண்டை கிளிக் செய்யும் போது நாங்கள் நேம் என்கிற டூலை பயன்படுத்தியிருந்தோம் ட்ரீம் வியூவரில். அது 2013ஆம் ஆண்டின் பேஜின் தொடக்கத்தில் வந்து நிற்கின்றது. இப்பொழுது 1995ஆம் ஆண்டு மிகவும் கடைசியாக இருப்பதால் நான் அதை கிளிக் செய்கின்றேன். என்ன நடப்பது என்பதை பார்ப்போம். பார்த்தீர்கள் 1995ஆம் ஆண்டின் முதல் பக்கத்தில் வந்து நிற்கின்றது. எப்பொழுது இதில் நாங்கள் இன்னும் 2-3 பாடல்களை 2008ஆம் ஆண்டில் வைத்திருந்தோம் என்றால், 1995ஆம் ஆண்டு என்பது இங்கே இந்த இடத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நான் மேல் நோக்கி செல்கின்றேன் எனது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை. நான் 2010ஆம் ஆண்டு என்னும் பாடலை, ஆண்டுக்குரிய பாடலை நான் பேஜை கீழ் நோக்கி கொண்டு சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக 2010ஆம் ஆண்டு செய்கின்றேன். பார்த்தீர்கள், நான் கொடுத்த ஆங்கரின் மூலம் 2010ஆம் ஆண்டு என்பது எனது முதலாவது தொடக்கத்துக்குரியது. 2010ஆம் ஆண்டு எனது பேஜின் தொடக்கமாக வந்து நிற்கின்றது. ஸோ இதுதான் நேம் ஆங்கரின் செயற்பாடு. நீங்கள் இவ்வாறு பெரிய பேஜுகளை உருவாக்கும் போது எவ்வாறு மிக இலகுவாக அந்த இடத்திற்கு எங்களது பேஜை கொண்டு செல்வதற்காக இந்த நேம் என்கரை எமது பேஜின் முற்பகுதியில் உபயோகிப்பதன் மூலம் நாங்கள் மிகவும் இலகுவாக எமது பேஜை கீழ் நோக்கி கொண்டு செல்ல முடியும். இதுதான் நேம் என்கர் டூல். இதை எவ்வாறு பயன்படுத்துவது, இதை எவ்வாறு ட்ரீம் வியூவரை உபயோகிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் எமது புதிய அப்டேட்களை பெற்றுக்கொண்டுங்கள். இது உங்களுக்காக நெட் ஹவுஸிலிருந்து நேரு. நன்றி, வணக்கம்.